அந்த தேவ சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமாதானத்தை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனை பார்க்க வந்த, இந்த தேவனை தேட வந்த, இந்த தேவனை அறிய வந்த, இந்த தேவனுடைய வசனத்தை கேட்க வந்த, அவர் எப்படிப்பட்ட அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்னு சொன்னா, எனக்கு அவர் தேவ சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆமென். அந்த தேவ சமாதானம் என் வாழ்க்கைக்கு போதுமானது. அந்த தேவ சமாதானம் சஞ்சலப்படுகிற என் இருதயத்துக்கு போதுமானது. தவிக்கிற என் ஆத்துமாவுக்கு போதுமானது. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன செய்வனும் ஏது செய்வனும் பலதரப்பட்ட யோசனையோடு சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு, ஆமென், என் சிந்தைய நிரப்பக்கூடியது அந்த தேவ சமாதானம். முடிவு கூட எடுக்க முடியாத, ஸ்தோத்திரம், அலைபாய்ந்து கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில சரியான முடிவு எடுக்க வைப்பது அந்த தேவ சமாதானம். அந்த தேவன் கொடுக்கிற சமாதானம். நிலையற்றவனாய் இருக்கிற, நிலையற்றவர்களாய் இருக்கிற நம்ம நிலையுள்ளவர்களாய் மாற்றுவது தேவ சமாதானம். ஆமென். பல நேரத்தில் உலகத்துக்காக சிலர் வாழ்வார்கள், பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஸ்தோத்திரம். தோற்றத்துக்கு ஒரு மனிதனாய், உருவத்துக்கு ஒரு மனிதனாய், ஸ்தோத்திரம், வெளி வேஷத்துக்கு ஒரு உடையாய், அலங்காரமாய் பலருடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் மனதோ, சிந்தையோ, வாழ்க்கையோ, ஸ்தோத்திரம், அந்தரங்கமோ அலங்கோலமாய் நிம்மதியற்று கிடக்கும். அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வசனத்தில் நமக்கு, தேவ சபைக்கு, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு. ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் கவலையோடு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? பார்த்து பார்த்து சலித்து போச்சா? ஸ்தோத்திரம், அழுத்து போச்சா? ஸ்தோத்திரம். எப்படி சமாதானம் வரும் அப்படின்னாக்கா, கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சமாதானம் வரும். தேவனுக்குள் இருக்கிறவர்களுக்கு தேவ சமாதானம் வரும். ஆமென். அந்த தேவ சமாதானம் தான் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும், உங்க சிந்தையை ஆளுகை செய்யும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அந்த வசனத்தை பற்றி கொள்ளணும். பிலிப்பியர் 4:4, ஆண்டவரே, கர்த்தருக்குள் என் சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும்.